சூப்பரா மணக்க மணக்க நம்ம பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. உங்கள சில பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா ரமலான் பண்டிகை வருது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிபி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த பிரெட் புட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல, ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இந்த சம்மருக்கு இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு கிருஷ்ணா? நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட் புட்டிங். ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பிரெட் புட்டிங் செய்யறதுக்கு நான் 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேங்க. ஸ்லைஸ் வந்து ரொம்ப மெலிசா இருக்கிறதும் வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கிறத வாங்கிக்கோங்க. அப்பதான் நமக்கு சாப்பிடும் போதும் ரொம்ப ஊறிட்டு குலைவா இல்லாம இருக்கும். இப்ப இந்த பிரெட்டோட ஓரத்தை கட் பண்ணுங்க. வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓரத்தை கட் பண்ணிட்டும் செய்யலாம், கட் பண்ணாமலும் செய்யலாங்க, நம்ம விருப்பம்தான். இதே மாதிரியே எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லா ஸ்லைஸும் கட் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கு 50 ml காய்ச்சின பால் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிருக்கேன். கஸ்டர்ட் பவுடரும் 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. வீட்டில் சாதாரணமாக டீஸ்பூன் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி டீஸ்பூனில் தான் நான் 4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடரை இதிலே கொட்டிடலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நான் எடுத்துருக்கிறது வெண்ணிலா ஃப்ளேவர் தாங்க. இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டா போதும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம பால் காய வச்சுக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நல்லா திக்கான பால் 3/4 லிட்டர் ஊற்றிக்கலாங்க. அடுப்பை நல்ல மீடியமாக வச்சு பாலை நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம இதில் சர்க்கரை, அதே மாதிரி பாலில் கலந்து வச்ச கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே இதில் ஊற்றி இது ஒரு பாயாசம் மாதிரி பண்ணுங்க. அப்போதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பால் பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இனிமே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேங்க. இதிலே போட்டுடலாம். கிட்டத்தட்ட இது 50 to 70 கிராம் இருக்குங்க இந்த சர்க்கரை. இனிப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. அடுப்பை நல்ல மீடியமா வச்சு இதை கிளறி கொடுத்துடலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பாருங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கு அப்புறம் 2-3 நிமிஷமா கொதிக்குதுங்க. சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. இந்த அளவு கொதிச்சா போதும். அடுத்தது பாலில் கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடியில் போய் இது அப்படியே கட்டியாக தங்கிடும். ஸோ அதனால நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். ஒரு கையில் கரண்டி எடுத்துக்கணுங்க, இன்னொரு கையில் இதை அப்படியே ஊற்றணும். அடுப்பணல் கம்மியாக வச்சு இதை கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கஸ்டர்ட் பவுடர் ஊற்றினதுக்கு அப்புறம் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும். கஸ்டர்ட் பவுடர் ரொம்பவும் அதிகமாக போட்டிங்கன்னா புட்டு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால நான் சொன்ன அளவு போட்டிங்கனாலே போதும். பார்த்தீங்களா, அப்படியே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மைல்டாக இருக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். உங்ககிட்ட சப்போஸ் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கார்ன்ஃப்ளவர் வந்து 4 டீஸ்பூன் போடக்கூடாதுங்க. 1 to 2 டீஸ்பூன் போட்டாலே போதும். ஏன்னா அது ரொம்ப திக்னஸ் கொடுத்துரும். அவ்வளோதாங்க, இந்த அளவு கொதிச்சா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை வந்து நம்ம பிரெட்ல ஊற்றணும். வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேவில் பிரெட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. கேக்லாம் பேக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ட்ரே தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி அகலமாக இருக்கிற எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாங்க. கண்ணாடி பவுல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ பிரெட்டை இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு இடம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். போதுங்க, அப்படியே மெல்ல ஊற்றுனுங்க. நம்ம பிரெட்டு மேலே கொஞ்சம் பிரெட்டு முழுகிற அளவு ஊற்றுனா போதும். ஏன்னா மேலே இன்னொரு லேயர் வேற போடணும். இப்போ இது மேலே வந்து டெசிகேட்டட் கோகனட் அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுறலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம லிக்விட் ஊற்றணும் பார்த்தீங்களா, அது வந்து சூடாக இருக்கும் போதே ஊற்றிடணும். நான் பேக்கெட்டில் இருக்கிற டெசிகேட்டட் கோகனட் தாங்க இப்போ தூவியிருக்கேன். இப்படி கொஞ்சமாக தூவினா போதும். இப்போ மீதி இருக்கிற பிரெட்டும் இது மேலே வச்சிடலாம். இது மேலே இன்னொரு லேயர் வேணால் கூட நீங்கள் அடிக்கலாம். இப்போ திரும்பவும் லிக்விட் இது மேலேயே ஊற்றிடலாங்க. இது மேலேயே கொஞ்சம் தேங்காய் தூவிடலாம். நம்ம 2 ஸ்லைஸ் வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் லிக்விட் மீதியாக இருக்குது. அப்போ இன்னொரு மேலே ப்ரெட்டும் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு எப்படி ஓரத்தில் ப்ரெட் கட் பண்ணமோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது இது மேலே ஊற்றிடலாம்.
இது ஆற ஆற அப்படியே நல்லா கட்டி ஆயிடும், பிரெட்டும் இழுத்துரும் எல்லாத்தையும். நான் காய்ச்சந்து எல்லாமே ஊற்றிட்டேங்க, கரெக்டாக போச்சு. 3 லேயர் பிரெட் வச்சுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஊறட்டுங்க, அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது நம்ம புட்டிங் மேலே ஊற்றுறதுக்கு ஒரு க்ரீம் ரெடி பண்ணுங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேங்க. இப்போ இது ஒரு பவுலில் ஊற்றிடலாம். இது வந்து 250 mlங்க. அடுத்தது மில்க் மைட் எடுத்துருக்கேங்க. இதுலேருந்து ஒரு 4 to 5 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நமக்கு இனிப்பு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீமு மில்க் மைடு போடும் போதும் ரொம்ப ருசியாக இருக்கும், பயங்கர ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி கொடுத்துடலாம். நான் ஒரு விஸ்க் வச்சு அடிச்சுக்கிட்டேங்க. பாருங்களேன், இப்படி நல்லா கட்டி இல்லாமல் க்ரீமியாக இருக்கணும். ஸோ இப்போ இதை டேஸ்ட் பாருங்க. இனிப்பு வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் இப்போ கலர் ஏஜென்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரோஸ் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து பிரெட் புட்டிங் மேலே ஊற்றிக்கலாம். நம்ம மேலே இருக்கிற லேயர் மேலே இன்னும் டெசிகேட்டட் கோகனட் தூளிங்க. இப்போ அதுவும் தூவிடலாம். இது மாதிரி போட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். போதுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண க்ரீம் இதிலே ஊற்றிடலாம். இந்த க்ரீம் வந்து நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த சம்மருக்கு இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே நமக்கு பிடிச்சமான நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. நான் வந்து ஸ்லைஸ்டு பிஸ்தா வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே தூவி விட்டுடலாம். அடுத்தது உலர்ந்த ரோஜா இதழ் எடுத்து வச்சிருக்கேங்க, அதாவது ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ இதையும் அப்படியே மேலே தூவிடலாம். அப்படியே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். இந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இதோட சேர்த்து சாப்பிடும் போதும் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நான் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். இந்த பிஸ்தாவும் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த ஃப்ளாரும் அதில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் ட்ரையாகவே நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்குன்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதுவும் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் உடனே வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா ஊறி சாஃப்டாக நல்லா தான் இருக்கும். பட் இப்போ சம்மர் டைமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குறைஞ்சது 2 மணி நேரம் வைக்கணும். ஈவன் நீங்கள் 4 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். ஸோ 2 to 4 மணி நேரம் இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. நான் வந்து 2 மணி நேரம் வைக்க போகிறேன். இது மேலே நீங்கள் அப்படியே ஒரு லிங் ரேப் போட்டு அப்படியே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க. இல்லைன்னா மேலே காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது காய வைக்கிற இடத்துல வைக்கணுமா ஃப்ரிட்ஜில், இல்லை ஃப்ரீசரில் வைக்கணுமான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக காய வைக்கிற இடத்துல தான் வைக்கணும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டினா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெசர்ட்டுக்கு இது வந்து ரெடி பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் பார்ட்டிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இது 2 நாள் வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க. இப்போ இது ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. 2 hours later. அவ்வளோதாங்க. 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா கூலாக இருக்கு. இப்போ சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான டிப்ஸும் கொடுத்துட்றாங்க. இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பிரெட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா இருக்கணும். அதே மாதிரி பால் ஊற்றி லிக்விட் காய்ச்சணும் இல்லைங்களா, கஸ்டர்ட் பவுடர்லாம் போட்டு. ஸோ அது வந்து வீடியோவில் நான் சொன்ன அளவு ஃபாலோ பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து ரொம்ப இனிப்பும் போடக்கூடாது, ஒரு மைல்டு ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா அளவும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. மேல நீங்க கிரீம் ஊத்தினாலும் பரவாயில்ல. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா விட்டாலும் விட்டுறலாம். மில்க்ல கஸ்டர்ட் பவுடர்லாம் செஞ்சு ஊத்துன பாத்தீங்களா, அதே ஒரு நல்ல சாஃப்ட்னஸும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ கிரீம் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க சூப்பரா செஞ்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ ஒரு பீஸ் மட்டும் அப்படியே பிளேட்ல எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோ ஒரு க்ரீமியா இருக்கு. வாவ், எப்படி இருக்கு பாருங்க. வாவ், அந்த கீழே இருக்கிற க்ரீம்லாம் அப்படியே சுற்றி எடுத்து ஊற்றிடணும். இன்னைக்கு ரொம்ப சூப்பராக நம்ம பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பார்த்தலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து அப்படியே நல்லா இந்த க்ரீமோடு சேர்த்து சாப்பிடணும். இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம். வாவ், சூப்பராக இருக்கும். யாருமே ப்ரெட்டில் செஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. அதுவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். பட் இதை நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே 2 கெஸ்ட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. 2 பேர் சொன்னேன், ஆனால் இன்னைக்கு வந்து 4 பேர் நிற்கிறாங்க. ஸோ அது 4 பேர் யாருன்னு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமா? கண்ணா பேர் சொல்லுப்பா. அதிதேவுங்களாம். அதெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். கண்ணா நெக்ஸ்ட். பிரகதி என்ன படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்டா? பிரகதி அவங்க 3rd ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் ஹனிஷ்கா 3rd ஸ்டாண்டர்ட். ஓகே.
நெக்ஸ்ட் கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணாவா கிருஷ்ணாவா கிருஷ்ணா. கிருஷ்ணாவா ஓகே. என்ன படிக்கிறீங்க? 7th. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னுடைய சன் ஸ்ரீ கிருஷ்ணா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனிஷ்கா, என்னுடைய தம்பி பொண்ணு. ஸோ அதுக்கு அடுத்தது பிரகதி, அவங்க வந்து அனிஷ்காவோட ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறவர் நம்ம அதிதேவ், அவங்க வந்து என் தம்பி பையன்தான். கொஞ்சம் கோபமாக இருக்காங்க, ஏன்னா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாங்க. எல்லாம் வந்து இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அனிஷ்கா அவங்க ஃப்ரெண்டு. அப்படியே அதிதேவும் கிருஷ்ணாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. கேஸ் எல்லாரும் ஹாய் சொல்லிக்கோங்க. ஹாய். கண்ணா நாட்டாம தூண்டு கீழே விழுந்துருச்சு. நாட்டாம மேலே போடுங்க. நாட்டாம ஹாய் சொல்லுங்க. நாட்டாம ஹாய். ஸோ இது வந்து பிரெட் புட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து நீங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கு கிருஷ்ணா? நல்லா இருக்கும். தேங்க்யூ. சரி, எல்லாரும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாட்டாம துண்டை தூக்கி மேலே போட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.